அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூழலில் நவம்பர் 18ஆம் தேதி முதல் முழுமையாக வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. ராசியின் நாதர் பொதுவாக வக்ரகதியில் வலம் வருவது நிச்சயமாக பாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்ற சூழலில் வக்ரம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அவர் வக்ரகதியில் திரும்புவதோடு மட்டுமல்லாது டிசம்பர் மாதத்தில் பின்னோக்கி நகர்ந்து சப்தமஸ்தானத்திலும் அமரப்போகிறார். எனவேதான் இந்த தருணம் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதை சரியாக உறுதியாக பயன்படுத்திக் கொள்வது தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எந்த ஒரு கிரகம் அவருடன் சேர்ந்தாலும் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குரு பகவானுடன் இணையக்கூடிய கிரகத்தின் அமைப்பு மிக வலுவிழந்த அமைப்பாக இருந்தாலும் அது வலுப்பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது குரு பகவான் தனது பார்வையில் சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகளை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் சுக்கிரன் உட்பட அனைத்து கிரகமும் சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ மட்டும்தான் குருவை பார்க்கின்றன. நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்று சொன்னால் அது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான். எனவேதான் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட குரு பகவானின் ஆட்சி வீடாக தனுசு ராசியும் மீன ராசியும் பார்க்கப்படுகிறது. அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுவது கடகராசி, நீச்ச வீடாக மகர ராசி பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் அவர் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் கடகராசியில் அவரது உச்ச வீட்டில் வலம் பெறுகிறாருங்க. அதிசாரமாக தான் உச்சம் பெற்றிருக்கிறார். பொதுவாக குருவிற்கு அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட இந்த தருணத்தில் அதிசாரமாக நான்கிலே, அதாவது காலச்சக்கரத்தில் 4ஆம் இடத்தை குறிப்பிடக்கூடிய கடகராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. அவரது உச்ச வீட்டில் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நவம்பர் 18ஆம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறாருங்க குரு பகவான். ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி 11ஆம் தேதியிலிருந்தும் முழுமையாக வாக்கியத்தின்படி 18ஆம் தேதியிலிருந்தும் வக்ரம் பெறுகிறார். குரு பகவானினுடைய இந்த வக்ரம் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிசார பயிற்சி திடீரென பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறதோ அதே போன்று இந்த வக்ர பயிற்சி காரணமாக சற்று கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். பொதுவாக குருவிற்கு அதிசார இயக்கம் வக்ர இயக்கம் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் உறுதியாகவே தவிர்த்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் கவனத்துடன் இருந்தால் அதீதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பகவான் வக்ரகதியில் வலம் வந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய பார்வையின் பலம் அதீத சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் நேர்கதியில் வலம் வந்தாலும் சரி, வக்ரம் பெற்றாலும் குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் எப்போதும் குரு குருவாக தான் இருப்பார் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்றாலும் கூட அவரது சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் விருச்சக ராசி, மகர ராசி மற்றும் மீன ராசி ஆகிய ராசிகளில் விழுகிறது. மேலும் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் விழுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். ஏனென்றால் பொதுவாக வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவார். அதற்கு பிறகு மிக வலுவாக மிதுன ராசியில் புதனின் ஆட்சி வீட்டில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறாருங்க. அதிசயமான நிகழ்வு. குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில்
குருவினுடைய சஞ்சார நிலையில் மட்டும் மாற்றம் ஏற்படவில்லை, அவரது சுப பார்வையிலும் மாற்றம் ஏற்படுகிறது. ஏனென்றால் பின்னோக்கி நகரக்கூடிய குரு பகவான் துலாம் ராசி, தனுசு ராசி மற்றும் கும்ப ராசி ஆகிய ராசிகளை பார்க்கிறாருங்க. இந்த தருணத்திலும் தனது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசியை பார்க்கிறார். எனவேதான் குரு பகவானினுடைய வக்ர காலகட்டம் என்பது சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கிறதோ இல்லையோ, சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். இது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர இயக்கமானது அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தில் நிதானத்துடன் பயன்படுத்தி கொண்டால் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. குரு பகவானின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வரும். தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் தோஷத்தை உருவாக்குவதால் வக்ரம் பெறக்கூடிய தருணத்தில் சிரமங்கள் ஏற்படும். ஆனால் குரு பகவான் தோஷமற்றவர். எனவே அவர் வக்ரம் பெற்றாலும் நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் குடும்பத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. குடும்ப வருமானம் உயரும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கும். பெயர் புகழ் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள். எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் நிறைவாக மாற்றிக் கொடுக்க போகிறார். ஏனென்றால் அதிசாரமாக உச்சம் பெற்ற சூழலில் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் நிறைந்த மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த சூழலில் இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். விரக்தி மனப்பான்மை இந்த தருணத்தில் விலகும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு விரைவாக கிடைப்பதோடு எடுத்த காரியத்தை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. ஒரு சிலருக்கு இடமாறுதல், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் எளிதில் சாதகமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. பெரிய அளவில் முயற்சியின்றி இந்த தருணத்தில் பல காரிய வெற்றிகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுவதோடு மட்டுமல்லாது பல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்டவையும் தொழில் ரீதியாக பல புதிய ஆர்டர்களை திறன்பட மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய தொழில் துவங்குதல், புதிய கிளை திறத்தல், புதிய நிறுவனம் துவங்குதல் அனைத்துமே இந்த தருணத்தில் சிறப்பாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் கிடைக்க இருக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல மாற்றங்களை சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையிலும் இந்த தருணம் அமைய போகிறது. உங்களுடைய நிதி நிலைமை மிகவும் சீராகும் தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவுகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். செல்வாக்கு உயர்வதோடு பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது அதிரடியான பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தனுசு ராசிக்காரர்கள் சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக வாரத்தில் குருவின் தினமாக கருதக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சாய்பாபா சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.